என்னங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆர்டர் போட்டுக்கவா? போட்டுக்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம சந்தோஷமா இருந்தா அதே எனக்கு போதும். நான் சாரியா சொன்னேன். எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாங்க. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. அச்சச்சோ, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து குழந்தை கொஞ்சவே இல்ல பாரு. ஆணுபட்டு என்ன நாத்தம், வாயில ஒண்ணு கடிச்சு விட்டானையா. கண்ணு மூக்கு வாய் எல்லாமே என்ன மாதிரியே இருக்கு பாரு. எனக்கும் அந்த டவுட் கொஞ்ச நாளாவே இருக்குது. ஏன்? நம்ம குழந்தை உள்ள தூங்குது, இது பக்கத்து வீட்டு அனிதா குழந்தை. என்னது, கையில சிக்கிட்டாங்களா? ரெண்டு பேரை புடிச்சு போஸ்ட் மரத்தில் கட்டி வைங்களா. இன்னும் 4 மணி நேரத்துல அங்க இருக்க. அவளுக்கு இதுக்கு வேற கிஃப்ட், நான் இதுக்கு குத்துக்கள் மாதிரி இருக்கேன். என்னையே கிஃப்டா தூக்கி கொடுங்க. தொட்டு பார்க்க கூடாதா? தொட்டுத்தான் பாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சியும் ஆமா சார். வாய் இவனுக்கு ரொம்ப நெடுது விட்டா. மேடத்தை அடிக்காதீங்க. என்னது மேடமா? ஆமா, சின்ன மேடம். யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பாத்துக்கணும் பட்டாரு திறந்திருக்கீங்க. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. சோலி முடிச்சு. இதோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு கண்ணா. போகாதே போகாதே, நீ பிரிந்தால் நான் இறப்பேன். சாவு சாவும்ல. செருப்ப கழட்டி அடிக்கிறதுக்குள்ள உள்ள போயிரு. இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் காசு போனாலும் பரவாயில்லன்னு ஆட்டோ புக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கேன். உன் கூட அனுப்பாம. தெய்வமே, இதுக்கப்புறம் நான் இல்ல, கடவுளே வந்து கூப்பிட்டா கூட உங்க அக்கா இப்படி வந்துடாரு. கிளம்பு. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அண்ணா, அந்த முறுக்கு பாக்கெட் எவ்வளோனா? 40 ரூபாமா? லூஸ்னா எவ்வளோ? எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க பொறுக்கி பசங்க. அத்தே, கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன்? டார் ஆயிருப்போமே. ஏய், ஒழுங்கா போயிடு, இல்ல போலீஸ்க்கு போன் பண்றேன். ஒழுங்கா போயிடு. ஐயோ, யாருடா? அமடி. யார் தெரியுமா? இல்ல, உங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. இல்ல, உங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? கூந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி இடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபா. என்னது? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? ஆமா, பார்த்தா கிளவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. யார பார்த்து கிழவி பிச்சிருவேன். ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. எனக்கு தான் கொடுக்கணும். உனக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போத்துடணும் போல தோணும். போச்சு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லி தங்கம். ஐயோ, அது நான் குடிச்ச தண்ணி.
ஓ நீ குடிச்ச தண்ணியா? அதான் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. மாப்பிள செம்மையா பிக்கப் பண்றப்பா. சோலி முழி 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. எக்ஸ்கியூஸ் மீ, லவ் ஆர் மேரேஜ்? லவ் ஆர் மேரேஜ்? மேரேஜ். இது ஒரு செகண்ட் புடியுமா? பாவி, சோத்த திங்கிறியா இல்ல வேற என்னத்தையும் திங்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்பட்ட தைரியம் உனக்கு? காதலும் ஏறுது நாங்காலி நாங்காலி. மச்சி நிச்சி வந்த நேரம் மண் மணக்குது, பக்கத்துல என் பொண்டாட்டிக்கு கண் சவக்குது. இவ அப்படியே மொச்சினே இருக்கட்டும், நம்ம போலாம் வாங்க. கமான். நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? அது ரொம்ப நாளா எதுக்கும் தேராத நிலத்தை எப்படா விக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருந்தாரு எங்க டாடி. யாருமே வராதப்பா யோசிச்சிருக்கணும், ஏரியா ரொம்ப வீக்குன்னு. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. சாமி நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இதுல ஒன்னும் குறைச்சல்ல. இது வரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. ஹாய். வாடி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. மாமா 3 நாள் ஊருக்கு போறாருடி, தனியா இருக்க பயமா இருக்கு. நீ வந்து கொஞ்சம் துணைக்கு படுத்துக்கிறியா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அடப்போங்க, அவங்க 2 பேருக்கு ஒரு வேலையே இல்லை. ஏன்டி? அவ ஊருக்கு போனா நீ கூப்பிடுற, நீ ஊருக்கு போனா மாமா கூப்பிடுறாங்க. நான் ஊருக்கு போனா மாமா கூப்பிடுறாரா? ஏய் சமைச்சிட்டேன், 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். மாமா நம்ம ப்ராஜெக்ட் பண்ண கொடுத்துருந்தோம்ல, அவங்க பேஜ் அரேஞ்ச் பண்றது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துருமா? நானே தொட்டிட்டு போறேன் மெட்ராஸுக்கு, நீ வந்து கிழிச்சா போற. ஏ அம்மோ, டைம் சாப்பிட்டு சரியா, நாங்க வர லேட் ஆகும். ஹெல்த் முக்கியம் டி, சாப்பிட்டு. சரி வா போவோம். நீ நானும் ஓடிடலாமா? பொண்ணு கடைச்சா போதும் உள்ள புந்துட்டியே. போறேன் 10 நல்லா போடுறா. இந்த இருக்கிற பாருங்க. ஐயோ ஐயோ, எவனும் பாக்கலப்பா. சொன்னாப்பானா லேசா தான் இருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் ரசிக்க முடியாது. ஆம்பா ஏ அப்படியா? ஏ தேங்க்யூ சோ மச் டி. இரு என் புருஷன் வந்துட்டாங்க, கூப்பிடுறேன். டே குமா, என் ஃப்ரெண்டு இவ்வளவு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான்னு சொல்லிட்டா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கும் இதே மாதிரி குழந்தை வேணுமாமா. டேய் டேய் டேய், அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் ஃப்ரெண்ட் வீடு எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா, அங்க போய் உன்னை விட ரொம்ப கால் நகரம் மேல. தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி உன் மனசுல இருக்கிற அந்த பொம்பளை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
ஆனந்த கண்ணீர் சார். நோ சில்லி ஃபீலிங்ஸ். உடுப்பா இது கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா மயிரா அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. ஏய் அதான் ஆர்டர் பண்ணிருக்கேன்ல உட்கார் வரும். என்ன குழந்தைய நிக்கிறா? அக்ஷு ஏன்னா நிக்கிற? உட்கார்றா. நீ என்னடா மாமா கால் வலிக்கும்ல. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்த குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.